சென்னையையும் அந்தமானையும் இணைக்கும் விதமாக கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி இழை கேபிள் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் தொடங்கி வைத்திருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். माननीय प्रधानमंत्री जी, आपसे मैं विनम्रता से आग्रह करूंगा, कृपया करके आप इसका उद्घाटन करें। उसके बाद फिर एक छोटी फिल्म होगी, फिर आपका आशीर्वाद हम लोग प्राप्त करेंगे। खड़े हो जाना। कौन अंडमान निकोबार द्वीप समूह भारत के दक्षिण पूर्व में अपनी प्राकृतिक सुंदरता और सामरिक महत्व के कारण अपना विशेष स्थान रखता है। यहाँ स्वतंत्रता संग्राम के दौरान वीर सावरकर को काला पानी की सजा के लिए रखा गया था। साथ ही ये वही जगह है जहाँ नेताजी सुभाष चंद्र बोस ने 1943 में सबसे पहले भारतीय तिरंगा लहराया था। माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने डिजिटल क्रांति को पूरे भारत में लाने का संकल्प लिया है, लेकिन इस खूबसूरत द्वीप समूह का जुड़ाव देश के शेष भाग से उपग्रह संचार के माध्यम से था और यहाँ की लगभग 4 लाख जनसंख्या के लिए इंटरनेट और हाई स्पीड डेटा की उपलब्धता सुगम नहीं थी। माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने சென்னையும் அந்தமானையும் இணைக்கும் விதமாக கடற்கடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி இழை கேபிள் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்து தனது ட்விட்டர் பதிவிலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அந்தமானில் நிக்கோபாரில் வசிக்கும் தனது சகோதர சகோதரிகளுக்கு விசேஷமான நாள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடலுக்கு அடியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி நூலிலை இணைப்பு இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். கணபதி, இந்த திட்டத்திற்கான திட்ட மதிப்பீடு எவ்வளவு? இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள்லாம் என்னென்ன? இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு காரணம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு தொலைபேசி மற்றும் இணையதள வசதிகள் நாட்டின் பிற பகுதிகளில் கிடைப்பது போலவே சிறப்பான முறையிலே செயல்படும் வகையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவேதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் என்று சொல்லப்படும் இந்த கண்ணாடி இழை கேபிள் மூலமாக சென்னையிலிருந்து போர்ட் பிளேயருக்கு இணைப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. போர்ட் பிளேயரிலிருந்து அங்குள்ள 7 தீவுகளுக்கு இணைப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஹேவ்லாக் போன்ற தீவுகளிலிருந்து கூட இனிமேல் வேகமான இணையதள வசதிகள், அதே போலவே தொலைபேசி வசதிகள், 3G 4G வசதிகள் ஆகியவை அங்கிருந்தும் தற்போது செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடலுக்கு அடியிலே இந்த கேபிளை போட்டிருப்பது, அதாவது இது போன்ற கேபிள்கள் அமைக்கும் போது கடலுக்கு அடியிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வகையில் செயல்பட வேண்டும். நாளை அதை ஏதேனும் சீர் செய்வதற்கான வசதிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் திட்டமிட்டே இது போல செய்யப்பட்டிருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவை பொறுத்தவரை பாதுகாப்பு ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்தியாவின் தெற்கு கோடியிலே இந்திரா பாயிண்ட் என்று சொல்லப்படும் இடத்திலிருந்து தெற்காசிய நாடுகள் மற்றும் பல்வேறு அந்த பகுதியில் உள்ள கடல் வழிகள் ஆகியவை மிகவும் நெருக்கமாக இருக்கின்றன. ஆகவே அந்த பகுதியிலே இந்தியா முக்கியமாக எல்லா இணைப்புகளையும் அளித்து அதன் மூலமாக அந்தமான் நிக்கோபார் மக்களுக்கு வசதி, மேலும் பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்பட்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக உடனடியாக வேகமான பிராட்பேண்ட் வசதிகள், இணையதள வசதிகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே கிடைக்கும். அதை தவிர தொலைபேசி வசதிகளும் மேலும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். கார்த்திகேயன், சுற்றுலாத்துறை மேம்படும், வேலை வாய்ப்புகள் பெருகும், பொருளாதார மேம்பாடு அடையும் என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரை கடல் வளம், சுற்றுலா இந்த இரண்டும் தான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றன. ஏனென்றால் அங்கே பயிர் தொழில் செய்வதற்கான வசதிகள் அதிகம் கிடையாது. மற்ற இடங்களில் இருந்துதான் அங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படுகின்றன. அத்தகைய சூழ்நிலையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே, ஹேவ்லாக் ஐலண்ட் போன்ற தீவுகளிலே சுற்றுலா பயணிகள் மிகவும் அதிக எண்ணிக்கையிலே வருகிறார்கள். கடல் பாசிகளை பார்ப்பதற்கு, ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவு செல்வதற்கு, கடற்கரை அழகை ரசிப்பதற்கு என்று பல்வேறு விதமான சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த வசதிகள் அங்கே இருக்கின்றன.
ஆகவே அதிக அளவிலே சுற்றுலா பயணிகள் சென்றால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தங்கும் விடுதிகள், சொகுசு விடுதிகள், போக்குவரத்து வசதிகள் போன்றவற்றுக்கு மேலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதன் காரணமாகத்தான் தொடர்ந்து அந்தமான் நிக்கோபார் பகுதிகளிலே சுற்றுலாவுக்கு ஊக்கமளிக்க முயற்சி செய்யப்படுகிறது. அதுவும் மிகவும் அதிக எண்ணிக்கையிலே சுற்றுலா பயணிகள் இருந்து அந்த பகுதியின் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது என்பதற்காக மிகவும் ஜாக்கிரதையுடன் இந்த நடவடிக்கைகள் செய்யப்படுகின்றன. இதை தவிர கடல் வளம் தொடர்பான நடவடிக்கைகள், அதாவது அங்கிருந்து ஆழ்கடலிலே மீன் பிடிக்க செல்வது, அதுவும் பிரான் போன்ற முக்கியமான வெளிநாடுகளிலே அதிகம் டிமாண்ட் உள்ள மீன்களை பிடிப்பது போன்ற பல்வேறு வசதிகள் அங்கிருந்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் இந்த தொலைத்தொடர்பு வசதி அவர்களுக்கெல்லாம் மிகவும் உதவியாக இருக்கும் என இந்திய அரசு கருதுகிறது. கார்த்திகேயன், पूरे देश के लिए भी महत्वपूर्ण है। साथियों, नेताजी सुभाष चंद्र बोस को नमन करते हुए करीब 1.5 वर्ष पहले मुझे सबमरीन ऑप्टिकल फाइबर केबल कनेक्टिविटी परियोजना के शुभारंभ का अवसर मिला था। मुझे खुशी है कि अब इसका काम पूरा हुआ है और आज इसके लोकार्पण का भी सौभाग्य मुझे मिला है।